சார் இது வந்து கான்ஷியஸ் பற்றியது சார். இப்போ இந்த பகவத்கீதை இப்போ இது நீங்கள் பிரவச்சனம் பண்ணுறப்ப 3வது அத்தியாயத்தில் இது மேற்கோள் காட்டியிருக்கீங்க. வினயனூர் ராமச்சந்திரன் டாக்டர் கம் சயின்டிஸ்ட், நரம்பு சயின்டிஸ்ட், அவர் சொன்னதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போது நாங்கள் ஏதோ ஒரு டிசிஷன் எடுக்கிறது வந்து மனசு தான் டக்குன்னு எடுக்குது, எந்த ஒரு டிசிஷனாக இருந்தாலும். ஆனால் மனசுக்கு முந்தைய ஒரு 1.5 மைக்ரோ செகண்டுக்கு முன்னாடியே இந்த கான்ஷியஸ் எடுத்துடுது அப்படின்னு சொல்லி அவர் கண்டுபிடிச்சி தான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அதை பற்றி நீங்கள் கொஞ்சம் நல்லா கொஞ்சம் விரிவாக சொல்லுங்கள் சார். நீங்கள் சொன்னது உண்மைதான், ஆனால் கான்ஷியஸை பற்றி அவர் சொல்லலை சார். அவர் சொன்னதெல்லாம் கரெக்டாக சொல்லிட்டீங்க. அவர் சொன்ன பொருட்கள் தான் நீங்கள் மாற்றி பேசிட்டீங்க. நரம்பு மண்டலத்தில் ஒரு செயலுக்கு வேண்டிய நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அது திட்டமிடப்பட்டுடுதுங்கிறார். அப்போ சூக்ஷ்ம சரீரம் தான் முதல்ல அதை திங்க் பண்ணுது. அது ஸ்தூலத்தில் வர்றதுக்கு தான் 250 மைக்ரோ செகண்டு ஆகுது. கான்ஷியஸுக்கு எந்த டியூட்டியே கிடையாது. அவர் அப்படி நான் சொல்லியிருக்க மாட்டேன். மூளையில் அவங்க படம் எடுக்கிறாங்க. ஒரு நிகழ்ச்சியை அவன் செய்கிறான், நான் செய்வேன். அவங்க என்ன ஒரு சிம்பிள் தான் கொடுக்குறாங்க, ஒரு புள்ளியை வந்து தொடணும். அது இருக்குது, வந்துக்கிட்டே இருக்குது. எப்போ தொடுவான்னு அவனுக்கு தான் தெரியும். வந்தது உங்களுக்கு எப்போ விருப்பமோ அப்போ நீங்கள் தொடுங்கிறாங்க, ஸ்க்ரீனை தொட சொல்லி. அப்புறம் பார்த்துக்கிட்டே இருக்கிறான், அப்புறம் தொட்டுறான். அப்போ தொடும்பொழுது அவனோட பிரெயினில் வந்து ஆக்டிவிட்டி இருக்கும், ஒரு ஸ்பைக் இருக்கும் இல்லையா? அதை தான் நம்ம வந்து EEGன்றதில் ஒரு ஸ்பைக், அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்துருச்சு. அப்போ அதே மாதிரி இந்த ஆக்ஷன்ஸ் பொட்டன்ஷியல் வந்து பிரெயினில் எப்போ ஆரம்பிக்குதோ அதுக்கு 250 முன்னாடியே அவனுக்கு வந்து இமேஜில் தெரியுது, ஒரு டிசிஷன் எடுக்கிறது தெரியுது. அப்போது இவனுக்கு என்ன நினைக்கிறான், இப்போ தான் நான் அந்த முடிவு எடுத்துருக்கிறேங்கிறான் அந்த பிரெயின் படி. ஆனால் அவனுக்கு முன்னாடியே சரி முடிவு எடுத்துருக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். அது பலமுறை ரிப்பீட் பண்ணி பார்த்து அது சரிதான்னு சொல்கிறாங்க. அப்போ தான் அது மூலம் நமக்கு இந்த ஸ்தூலமான மாமிச மூளைக்கு பின்னாடியே சூக்ஷ்மமான ஒரு மனம் இருக்குது. அந்த மனமுக்கும் மூளைக்கும் ஒரு கனெக்ஷனுக்கு தான் ஒரு டிலே இருக்கிறத பார்க்குறோம். இப்போ எவன் தன்னெடுத்த முடிவை தானே எப்போ உணர்றான்னா பின்னாடி தான் உணர்றான். அப்போ தன்னுடைய முடிவே தனக்கு தெரியல. அப்படி இருந்தனால்தான் கனவு காண்றது ஈஸியாக இருக்குது. ஏன்னா தானே அது கனவு உண்டாகிட்டு தானே பயப்படுறான். அவன் முன்னாடியே டிசிஷன் பண்ணி அதை செய்திருந்தானா அவன் ஏன் பயப்பட போகிறான்? அப்போ கனவு இவனுக்கு உண்டாயிட்டு அவன் பின்னாடி தான் அதை உணர்றான். விளையாட ஆரம்பிச்சது இதே உதாரணமாக சொல்லியிருக்கலாம். ஆனால் அவருக்கு உண்மையாக அது எக்ஸ்பெரிமெண்டலாகவே ப்ரூவ் பண்ணணுங்கிறதுனால நனவுலையே அதை செய்து காட்டுறார். இருக்கிறார் அவர். நம்ம ஒரு ஆள் தமிழர் தான். ஆமாம். இப்போ எந்த ஒரு காரியத்துக்கும் காரணம் இருக்குதுன்னு நம்ம சொல்கிறோம், காரணம். மாடர்ன் சயின்ஸில் காஸ் அண்ட் எஃபெக்ட்னு சொல்கிறோம் சார். அப்போ இந்த பிரம்மம் வந்து மாயையை படைக்கிறதுக்கு காரணம் என்ன சார்? அதில் வந்து கால தேசு வஸ்து நம்மளை படைச்சி ஜென்மம் மரணம் இந்த சம்சார சாகரத்தில் நம்மளை எதுக்கு இவ்வளோ சஃபரிங்கெல்லாம் பண்ண வைக்குது? அதுக்கு மாயை படைக்கிறதுக்கு என்ன காரணம் சார்? படைக்கவே இல்லை, எப்பவுமே இருக்குது. பிரம்மம் அனாதி, மாயையும் அனாதி. நீங்கள் பிறக்கும்போதே சிந்திக்கும் சக்தியோடு தானே பிறக்கிறீங்க. அப்புறம் பின்னாடி நீங்கள் சிந்தனையை நீங்கள் கடன் வாங்குனீங்களா? பிறக்கும்போதே நம்ம சிந்தனையோடு தான் பிறகுறோம், பின்னாடி அதை பயன்படுத்திக்கிறோம். இப்போ குழந்தைக்கு சிந்திக்க சக்தி இருக்குதா? பேசும் சக்தி இருக்குதா? நடமாடும் சக்தி இருக்குதா? ஆனால் இல்லாமல் இல்லைன்னு சொல்ல முடியாத. அது வெளிப்படுறதுக்கு லேட்டாக வருது. 2 வயசில் 1 வயசில் அது வெளிப்படுது.
அதனால் அப்போ தான் உற்பத்தி பண்ணிச்சுன்னு சொல்ல முடியுமா? குழந்தை தன்னுடைய சிந்திங் சக்தி உற்பத்தி பண்ணிச்சா? சொல்லுங்கள். பிறக்கும்போதே நம்ம சிந்திக்கிற ஒரு உருவமாக தானே பிறக்கிறோம். எப்போ சிந்திக்கிறோங்கிறது தான் காலதாமதம் இருக்குது. அதனால் புதுசாக நம்ம உண்டாக்கலை. மாயை என்று இன்னொரு பொருள் இல்லை. அவர் ஏன் படைச்சாருன்றது. மாயன்னு இன்னொரு பொருள் கிடையாது. அத்வைதம்னா ஒன்று தானே இருக்குது, பிரம்மன் தானே இருக்குது. இப்போ பிரம்மத்தில் மாயை இருக்குதுன்னா மாயைன்னு இன்னொரு பொருள் இருக்கிற மாதிரி, கத்திக்கு உர மாதிரியும் எனக்கு ஒரு சட்டை மாதிரியும் பிரம்மத்துக்கு ஒரு மாயைங்கிற ஒரு போர்வையோ அப்படின்னு நினைக்கக்கூடாது. பிரம்மத்தினுடைய ஒரு ஆற்றல் தான் மாயை. அந்த ஆற்றல் அவர் எப்போ உண்டாக்குனாரா என்ன? பிரம்ம எப்போவுமே தன்னுடைய ஆற்றலோடு தான் இருக்குது. பிரம்ம எப்படி? சைதன்யம் தானே, அறிவு ஸ்வரூபம் தானே. அப்போ சிருஷ்டிக்கிற அறிவு இல்லாமல் இருக்குமா என்ன? சிருஷ்டி மறுபடியும் காப்பாற்றுற அறிவு இல்லாமல் இருக்குமா என்ன? மறுபடியும் அந்த சிருஷ்டியை உள்வாங்கிக்கிறதுக்கும் இருக்கும் இல்லை. அதை தான் நம்ம மாயைன்னு சொல்கிறோம். மாயைன்னு ஒரு பொருள் கிடையாது. உங்கள்கிட்ட சிந்திக்கிற ஆற்றல் இருக்குது இல்லை. இப்போ ஏதாவது ஒரு நீங்கள் விழி கிடைக்குமா பாடுவீங்கல்ல ரொம்ப அழகாக, உங்களுக்கு ஞாபகம் இருக்குல்ல? இப்போ பாட்டு வந்துடுச்சா? இருக்குது இல்லை. இது வரைக்கும் நான் கேட்குற வரைக்கும் எங்கே இருந்தது? உங்கள்கிட்ட தான் இருந்தது. இப்போ பாட ஆரம்பித்தா சிருஷ்டி ஆகிடுச்சா? பாடி முடிஞ்ச பிறகு எங்கே போச்சு? உங்கள்கிட்ட தான் போச்சு. அப்போது யார் ஒருத்தர் இந்த பாட்டை நினச்சி வாயால் பாடி மறுபடியும் முடித்த பிறகு தனக்குள்ளே வச்சுக்கிறாரோ அது பிரம்மங்கிறோம். எது ஒன்று வெளியே வந்து இருந்துட்டு உள்ளே போச்சா அது மாயைங்கிறோம். இப்போ சொல்லுங்கள், உங்களுடைய பாடல் மாயை, பாடுகின்ற உங்கள் அறிவு பிரம்மம். ஏன் படைச்சதுன்னு ஏன் கேட்குறீங்க? ஏன் உண்டாக்குச்சின்னு சொல்ல கிடையாது. அதோடய தான் இருக்கிறோம், அப்படி தான் வாழறோம். பிரம்மமும் இந்த ஒட்டுமொத்த சிருஷ்டியே தன்னுடைய நினைவு ரூபமாக வச்சிருக்கு. நினைவு ரூபமாக வச்சுருக்கும் போது அது அவ்வியக்தம்னு பேர் சொல்கிறோம். சரி, அந்த நினைவு ரூபத்தில் என்னென்ன இருக்குது? உங்கள்கிட்ட நினைவு ரூபத்தில் என்னென்ன இருக்குது? உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய சம்பளம், உங்கள் செலவு, உங்களுடைய எல்லாம் நிலை வச்சுருக்கிறீங்க இல்லையா? அதை வச்சோன்னா அடுத்து நாளைக்கு என்ன செய்யணுன்ற திட்டம் போடுறீங்க. அதே மாதிரி பிரம்மத்துக்கிட்ட போன பிரபஞ்சம் எப்படி இருந்ததோ அது நினைவாக வச்சிருது. அந்த பிரபஞ்சத்தை என்ன பண்ணிச்சு? டிசால்வ் பண்ணிடுச்சு. பாட்டு முடிஞ்சாச்சு, அதெல்லாம் ஓவர் ஆயிடுச்சு. எல்லா ஜீவர்களுக்கும் ரெஸ்ட் கொடுக்கணும். எவ்வளோ தான் கர்ம வினையை அவங்க அனுபவிக்க முடியும்? நமக்கு கர்ம வினை அனுபவிக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னால் தினமும் நமக்கு தூக்கம் கொடுக்குறாரு. அப்புறம் ஒரு உடம்புக்கு இன்னொரு தூக்கம் கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் பெரிய தூக்கம் ஒன்று கொடுக்குறாரு. அதுதான் பிரளயங்கிறோம். இந்த பாட்டு பாடும்போது இந்த பாட்டு எப்போ நிற்கும்? பாட்டு முடிஞ்சோடனே நின்று போச்சு. அதே போல் அந்த பிரபஞ்சமும் எல்லா இந்த ஜீவர்களும் அவங்களுடைய கர்ம பலனை ஓரளவுக்கு அனுபவித்த பிறகு, சாமி போதும் சாமி, இப்படி தண்டிக்காதீங்க அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. கேட்கும்போது ரெஸ்ட் கொடுக்குறேன், நான் தண்டிக்காமலாம் இருக்க மாட்டேன். அடுத்த சிருஷ்டியில் மறுபடியும் உங்களை எல்லாம் எழுப்பி மறுபடியும் கண்டினியூ பண்ணும் கதையை. நீங்கள் மறந்துடுவீங்க, கர்த்தா போக்தாவாக வாழ்வீங்க. இப்படின்னு செய்கிறாரு. இப்போது இது எப்போ அவர் ஆரம்பித்தார்? ஆரம்பமே கிடையாது. இந்த மாயை இன்னொரு பொருள் கிடையாது. நீங்களும் உங்களுடைய பாட்டும், நீங்களும் உங்களுடைய நினைவுகளும். அப்போ நினைவுகள் உங்ககிட்ட மறைஞ்சிருக்கும்போது அவ்வியக்தம் வரும். நீங்கள் வெளியே கொண்டு வந்து அதை சிந்திக்கும் பொழுது அது சிருஷ்டிங்கிறோம். சிந்திச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது ஸ்திதிங்கிறோம். சிந்தனை முடிஞ்சு போயிடுச்சு, ரொம்ப டயர்டாகிட்டு விட்டுருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் மறைஞ்சு போயிடுச்சு, அது லயங்கிறோம். மறுபடியும் சிந்திக்க ஆரம்பிக்கிறோம். ஒருத்தனுக்கு கவலை வந்துடுச்சுன்னு அதானே, கவலைப்பட்டு கப்பட்டு இப்படி அப்படின்னு தேங்குகிறான். அப்புறம் ஒரு ஆள் தூங்கி போயிடுறான். அப்புறம் முழிச்சிட்டோன்னே மறுபடியும் ஆரம்பிச்சுக்கிறான். இதுதான் சிருஷ்டி ஸ்திதி லயம். மாயாங்கிறது உங்களுடைய சைதன்யத்திலேருந்து இன்னொன்று கிடையாது, உங்களுடைய ஆத்மாவிலேருந்து இன்னொன்று கிடையாது. ரெண்டுமே ஒரே பொருள் தான். அனாதி காலத்துலேருந்து இருக்குது. தோன்றுது மறையுது, தோன்றுது மறையுது. இப்போ மாயாங்கிறது என்ன? இந்த பிரபஞ்சத்தை தோற்றுவிச்சு நிலைப்படுத்தி மறுபடியும் மறைச்சிக்குது. எங்கே மறையுது, எங்கே தோன்றுச்சு? பிரம்மத்துக்கிட்டேருந்து தோன்றுச்சு. இந்த பானை மண்ணிலேருந்து தோன்றுச்சு. எங்கே இருக்குது? இப்போது மண்ணில் தான் இருக்குது. அப்புறம் மண்ணில் தானே மறையணும். அது
அது உடஞ்ச பிறகு மண்ணு தான் இருக்குது. பானை எங்கன்னா பானை போயிடுச்சு. எங்கே போச்சு? அது மண்ணில் தான் இருக்குது. இதனால் மாயை வந்து ஏன் மாயை சிருஷ்டித்தார், நமக்கு எதுக்கு இந்த கஷ்டங்கள்லாம் கொடுத்தார், எங்களுக்கு ஏன் பிறவி கொடுத்தாருன்னு கேட்கக்கூடாது. இன்னொன்று, நாம் எல்லாம் இறைவன் தான், இறைவனுடைய சிந்தனை ரூபங்கள் தான். பல விதமான சிந்தனையில் நம்ம ஒன்றாக இருக்கிறோம். பல பாட்டுகளை நீங்கள் கைவசம் வச்சுருக்கிறீங்க. ஒவ்வொரு பாட்டுமே ஒரு ஜீவன் தான். ஒன்று சோக பாட்டு பாடுது, ஒன்று துள்ளல் பாட்டு பாடுது, இன்னொன்று காமெடி பாட்டு பாடுது. எல்லா பாட்டும் நீங்கள் வச்சுருக்கிறீங்கல்ல, அது மாதிரி அவர் பாடல் தான் நாமெல்லாம். இறைவன் என்ற ஒரு கவிஞன், அவன் எழுதும் கவிதை மனிதன். பாட்டு இருக்குதுல்ல, இறைவன் என்றொரு கவிஞன், அவன் எழுத கவிதைகள் தான் நாமெல்லாம். இதில் பண்டிதனும் மூடனும் உண்டு அப்படின்லாம் பாட்டு இது. சினிமா பாட்டை நீங்கள் நல்லா உத்து கவனிங்க, நல்ல நல்ல விஷயத்தெல்லாம் இசையோடு கொடுத்துருக்குறாங்க. நாமெல்லாம் அவருடைய கவிதைகள் தான். சொல்லுங்கள் சுவாமிஜி. விவேகானந்தர், காந்திஜி மற்றும் மிகப்பெரிய மகான்கள் எல்லோரும் மோட்சத்தை அடைவதை விட மனித உயிர்களுக்கு சேவை செய்வதே நாம் பிறந்ததற்கான குறிக்கோள் என்று சொல்கிறார்களே, அப்படியானால் நான் என்னை பிரம்மம் என்று அறிந்து கொள்வதை விட அது உயர்ந்ததா? சண்முகம், ஆஸ்திரேலியா. விவேகானந்தர், காந்திஜி போன்றவங்களா மோட்சம் அடைவதை விட மனித சேவை முக்கியம்னு எப்போ சொன்னாங்க? அப்படியெல்லாம் அவங்க சொல்லவே இல்லை. ஏன் மோட்சம் செயலில் செய்கிறாங்கன்னா அவங்களுக்கு அந்த சமயத்தில் ஏற்பட்ட நிர்பந்தம். அவங்க வாழ்ந்த காலத்தில் மக்கள் இருந்த நிலைக்கு மோட்சத்தை விட இந்த சம்சார துயர்லேருந்து கர்மயோகத்துக்கு தான் வழி கொடுக்கணும். கர்மயோகத்துக்கு தான் நமக்கு அவங்க வழிகாட்டினாங்க. ஆனால் கர்மயோகம் எங்கே போய் முடியும்? மன தூய்மையும் அப்புறம் ஞானத்துக்கும். இப்போ ஞானத்தை போதிக்கும்போது ஞானத்தை போதிக்கிற அளவுக்காக நம்ம இப்போ வாழ்ந்தோம். இந்தியா இருந்த கண்டிஷனில் இல்லை, அவங்க வந்து ஞானம் வேண்டான்லாம் சொல்லலை, ஞானம் பயனில்லைன்னு சொல்லலை. இப்போ உங்களுக்கு முதல்ல தேவையானது கர்மயோகம். கடமையை செய்வோம், உரிமையை விடுவோம். இப்போ ஞான யோகம் வந்துருச்சுன்னா நான் கடமையே விட்டுடணும். அதான சந்நியாசங்கிறோம். அப்போ இல்லறம் துறவரம்னா என்ன? இல்லறத்தில் கடமையை விட மாட்டோம், உரிமையை விட்டுடுறோம். சந்நியாசத்தில் என்ன பண்ணுறோம்? கடமையை விட்டுட்டு உரிமையை சொல்ல வேண்டியதில்லை. அவன் யாரும் கடமைப்பட்டவனும் இல்லை, யார்கிட்ட உரிமையை எதிர்பார்ப்பதில்லை. அந்த நிலையிலே நம்ம மக்கள் இருந்தாங்க. அதனால் இப்போ நமக்கு சுதந்திரங்கிற உரிமையை நாம் பெறணும்னா நம் கடமையாகி அந்த போராட்டத்தை செய்யணும். அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நமக்கு தேச சேவையும் பாரத மாதாவுக்கு சேவை செய்வதும் தான் இருக்குது. முதல்ல சாஸ்திரத்தை காப்பாற்றுவோம், அப்புறம் அதன் மூலம் சாஸ்திரத்தின் மூலம் ஞானத்தை பெறுவோம். சாஸ்திரத்தை இழந்துட்ட அப்புறம் ஞானம் எங்கேயும் கிடைக்கும். அந்தந்த காலத்துக்கு மகான்கள் சிலது பிரதானமாக வச்சு சொல்கிறாங்க. அது குறித்து அவங்க வந்து மோட்சத்தை வந்து இரண்டாம் தரமாகவோ பயனற்றதென்றும் அவங்க என்றைக்கும் சொன்னதே கிடையாது. ஞானம் அடைவதில் வேறுபாடு இல்லாத பொழுது ஒரு சில ஞானிகள் மக்களால் தெய்வமாகவும் ஒரு சில ஞானிகள் இயல்பு வாழ்க்கையும் வாழ்ந்துள்ளனரே, இது குறித்து கூறுங்கள் சுவாமி. சரவணன், கரூர். ஞானம் என்பது தன்னறிவு, தன்னை அறிந்து கொள்ளுதல். அப்போ எல்லாரும் தன்னை அறிந்தவங்க தானே. யாருக்கு தன்னை பற்றி தெரியாமல் இருக்கும்? ஒவ்வொருத்தருக்கும் தன்னை பற்றி தெரியுது. உன்னை பற்றி உனக்கு தெரியுமா? என்னையே கேட்குறியா? என்னை பற்றி எனக்கு தெரியாதா? ஒவ்வொருத்தரும் தன்னை பற்றி தெரியும் தான் சொல்கிறான். நான் ஒரு தடவை சொன்னால் 100 தடவை சொன்னது சமங்கிறான். இன்னொருத்தர் சொல்கிறான், நான் ஒவ்வொரு வினாடியும் என்னை செதுக்கினேங்கிறான். இல்லை, சினிமாவில் வர கதைகள். எல்லாரும் தன்னை அறிந்தவர்களாக தான் இருக்கிறாங்க. ஆனால் உண்மையிலே தன்னை அறியாதவர்கள். ஞானிகள் சொல்கிறாங்க, தன்னறிவு என்கிட்ட இல்லை, இன்னொரு தர்மத்தை தன்னதுன்னு சொல்கிற, தானற்ற பொருளை அதஸ்மின் தத்புத்தி, அந்த கரண தர்மத்தை ஆத்ம தர்மமாக பார்க்கிறாய். ஆத்மாதான் உண்மையான நான். ஆனால் அந்த கரணத்தினுடைய செயலை
என் மீது சுமத்தி நான் தான் கர்த்தா போக்தா அப்படின்னு எவன் நினைக்கிறானோ அவன் அந்த கர்ண தர்மத்தை தன் தர்மமாக பார்க்கிறான். கயிற்றின் தர்மத்தை விட்டு பாம்பினை பார்க்கிறான். தன்னையே அவன் கர்த்தா போக்தாவாக பார்த்துட்டான். தன்னை எப்படி பார்த்துருக்கணும்? அகர்த்தா அபோக்தாவாக பார்த்துருக்கணும். அவன் பார்க்குறதுக்கு வாய்ப்பே இல்லையே. அப்படி அவன் இருந்ததே இல்லையே. எப்பவுமே கர்த்தா போக்தாவாக தான் இருக்கிறான் அனந்த கோடி பிறவிகளாக. அகர்த்தா அபோக்தான்னு ஒருத்தன் இருக்கவே முடியாது. அப்படி ஒன்று இருக்கவே இருக்காதுன்னு தான் நினைக்கிறான். அப்படி இருக்கவே இருக்காதுங்கிறது தான் தசமனை தேடுறது. அப்புறம் குருநாதர் சொல்கிற தசமன் இருக்கிறான் அவன் அப்படின்னு தெரிஞ்சவொடனே அது நீ தான் அப்படின்னு கண்டுபிடிக்கிறான். இப்போ அகர்த்தா போக்தாவும் நான் தான், கர்த்தா போக்தாவும் நான் தான். அப்போ கர்த்தா போக்தாங்கிறது என் தர்மம் இல்லை, அந்த கர்ண தர்மம். நான் உண்மையிலே அகர்த்தா அபோக்தா அனாதிகால கலப்புனால ரெண்டும் ஒன்றோட ஒன்று தாதாத்மிய சம்பந்தத்தினால சத்திய மித்யா சம்பந்தத்தினால ஆத்மாவே செயல்படுவது போல, களிமண்ணே பானையாக உருள்வது போல பானையாக உருளுது களிமண். அதுக்கு ஒன்றும் நஷ்டம் ஒன்றும் கிடையாது. உருண்டு நிமிர்ந்தாலும் அது மண்ணு தான், உருளாமல் போனாலும் மண்ணு தான். உருள்வது அது செய்யலைன்னு சொல்ல முடியாது. அப்போ உருளும் போது அது பானையாகத்தானே உருளணும். அப்போ ஆத்மா அந்த கரணத்தில் இருக்கும்போது அந்த தர்மத்தை எடுத்துக்கல. இப்போ மண் பானை தர்மத்தை எடுத்துக்கிட்டு அது கனம் வாசிக்குது, தண்ணி பிடிச்சி வைக்குது, உருளுது, உடஞ்சி போகுது, व्यसனப்படுது. பானை தர்மத்தை மண் நான் இப்படி இருக்கிறேனே, நான் சின்ன பானை, நான் ஓட்டப்பானை, நான் விரிசல் பானை, நான் அழுக்கு பானை அப்படின்னு பானை தர்மத்தை மண்ணில் பார்ப்பது, மண்ணின் தர்மத்தை பானையில் பார்த்துருக்கணும். அந்த தவறை நம்ம செய்தோம். இவன் தான் தன்னறிவு உடையவன். தன்னை அறிந்து என்னுடைய தர்மம் என்ன? நிறைவு. அந்த கர்ண தர்மம் என்ன? எப்பொழுதும் அபூர்ணம், குறைவு. அது தர்மமே குறைவுன்னா அது எப்படி நிறைவாகும்? ஆத்மாவின் தர்மம் எப்பவும் நிறைவுனா அது எப்படி குறையும்? ஆனால் நான் அதனுடைய தர்மத்தை இங்கே போட்டு குறைவுன்னு சொல்லி நிறைவுக்கு தேடிட்டே இருக்கனே. மன நிறைவை தேடி தான் அலையிறாங்க, பத்தாமவனை தேடிட்டு இருக்கிறாங்க. நீ தான் அந்த பத்தாமன், நீ தேடுற நிறைவு நீயே தான் அப்படின்னு தெரிந்து கொண்டவன் பேர் ஞானிங்க. அவன் எப்படி வாழணும் அப்படின்னு அவனுக்கு தான் தெரியும். ஞானிகள் படி வாழணும்னு சொல்லி புஸ்தகத்தில் எழுதி வச்சு அதுபடி அவங்களாம் வாழ மாட்டாங்க. மனிதர்கள்கிட்ட ஞானி, பிரம்ம ஞானி அப்படின்னு அவங்களாம் ஒரு கற்பனை பண்ணிக்கிறாங்க. அவர் மூட்டை வலையை அப்படியே முறைச்சி பார்த்துட்டு இருப்பார், மக்களோட பேச மாட்டார், தனியாக ஒரு உலகத்தில் போய் வாழ்வார், ஒரு பிடி அவல் மட்டும்தான் சாப்பிடுவார், அவர் மூச்சு காசே சுவாசம் பண்ணிகிட்டு இருப்பார், எப்போவுமே சமாதியில் இருப்பார் அப்படின்னு சில பேர் எதிர்பார்க்குறாங்க. சில பேர் அவர் முற்றும் அறிந்தவராக இருப்பார், நாளைக்கு நடக்க போகிறது இன்றைக்கே சொல்லிடுவார். அவர்கிட்ட போயிட்டு இந்த சொல்லிட்டோம்னா நான் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சிடுவார், ஆனால் நான் அவர்கிட்டே போக மாட்டேன், என்னோடய ரகசியமெல்லாம் அவர் பார்த்துடுவார் இப்படின்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. சில பேர் அவர் மாயாஜாலெல்லாம் பண்ணுறவர், கண்ணுக்கு மறைஞ்சு போயிடுவார், பார்த்துட்டு இருக்கும்போதே காணா போயிட்டார், ஒரு சமயத்தில் 2 இடத்துல இருந்தார் இப்படின்னு ஞானிகளுக்கு மேலே கதைகளெல்லாம் சுட்டப்பட்டு. அப்போது தன்னையே ஞானியாக இருந்து கூட அவன் பயப்படுறான். நமக்கு ஒன்றுமே தெரியலையே. நானும் தத்துவமசியை எத்தனை தடவை கேட்டிருக்கிறேன், சுவாமி சொல்லிக் கொடுத்தார், தன்னை அறிந்து கொண்டேன், அந்த கர்ண தர்மமாகிய கர்த்தா போக்தா என்னிடம் இல்லை, இருந்தும் சரீரம் இருப்பதனாலே அந்த கர்ணத்துக்கு அது தன் தொழிலை செய்யட்டும், தன் தொழிலை செய்யதை நான் ஏன் தடுக்கணும், நான் ஏன் ஓடணும், அந்த கரணத்தை விட்டு தலை தெரிய ஓடணுமா என்ன? நான் பானை இல்லைன்னு கண்டுபிடிச்சேன்னா மண் ஓடுதா? பானையெல்லாம் அடிக்கிறாங்க, நான் பானையாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஓடுமா? தன்னை மண்ணுன்னு தெரிஞ்ச பிறகு எவ்வளோ அடித்தாலும் பானைக்கு தான் தவிர எனக்கு இல்லை. அந்த உண்மை தெரிந்த பிறகு அந்த பானையை விட்டு மண் ஓடுறதில்லை. ஞானியும் தன்னுடைய ஞானத்தன்மையை வெளியோடு காட்டுறதுக்கு இந்த மகிமையெல்லாம் செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. சில ஞானிகள்கிட்ட இது ஞானம் பெறுவதுக்கு முன்னாடியே அவர்கிட்ட அந்த சித்திகள்லாம் இருந்திருக்கலாம். அவர் பலவிதமான சாதனைகளை செய்தவராக தான் கடைசியில் இந்த வந்திருக்கிறார். அந்த பழைய சொச்சங்கள்லாம் அப்படியே இருக்குது. ஜனங்களும் அவரை ஞானினே பார்க்குறதில்ல. அவர் விபூதி கொடுப்பாரு, கனி கொடுப்பாருன்ட்டு அப்படி வராங்க. அவர் வேண்டான்னு சொல்ல போகிறாரா? ஞானிகள் இதை செய்யணும் அதை செய்யணும்லாம் ஒன்றும் கிடையாது. அவங்க கர்த்தாவும் இல்லை, போக்தாவும் இல்லை. ஆனால்
அவங்க எதாவது செய்துட்டு இருந்தாங்கன்னா அவங்க செய்யலை. அந்த பிராரப்த வசத்தினால அந்த சரீரமோ அந்த கரணமோ எந்த ஒரு தொடர்ச்சியாக அந்த தொடர்ச்சியை கண்டினியூ பண்ணுது. ஒரு ஞானி பாடுறவர் அந்த கரணம் முதல்ல தர்மத்தில் பாடிட்டு இருந்தது, இப்போ அந்த கரணத்தில் இப்போ ஞானமும் வந்துடுச்சு, அதனால் பாட்டை நிறுத்திடுவார். ஞானி ஆகிட்டேன், இனிமேல் எங்கள் சினிமா பாட்டெலாம் பாடுறது தாராளமாக பாடுவார். நீ எல்லாம் எழுந்து ஓடிடுவேன்னு தான் நான் பாடுறதில்ல. எது ஒன்றா செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். இதை செய்தால் தான் ஞானி இல்லை, இதை செய்ய முடியாதனால ஞானி இல்லைன்னு விட்டுறக்கூடாது. அவர் எந்நேரம் அழறாரு, அவர் போய் ஞானின்னா எப்பொழுதும் பிளிஸில் இருக்கணும், ஆனந்தமயமாக இருக்கணும். இவர் ஏன் இந்த மாதிரி கதறி கதறி அழறாரு? ராமன்னு சொன்னால் அழுதுறாரே, அது அந்த காரணத்தை சேட்டை. அது தர்மத்தை அவர் ஏன் வேண்டாங்கிறாரு? தன் தர்மமாக இருந்தால் அதை ஒழிக்கணும், எனக்கு வேண்டாம். அந்த காரண தர்மம் அது நடக்குது, தெருவில் 1000 நடக்குது, எனக்கு என்னங்க கவலை? தெருவில் நடக்கிறதெல்லாம் ஒரு இந்த தலையில் ஒரு கவலை, அந்த தலையில் ஒரு கவலை. வெளியே போய் பார்த்தா இருக்கிற தலையில் ஒவ்வொன்று கவலைகிறது. அதெல்லாம் பார்த்து நம்ம ஒன்றும் கவலை இல்லை. இந்த தலையில் கவலை இருந்தால் மட்டும் ஐயோ எனக்கு கவலை வந்துடுச்சு. எல்லா தலையிலும் இந்த தலையும் உண்டு, அதை வேடிக்கை பார்த்தாம இந்த தலையும் வேடிக்கை பார்த்து அப்படி வாழறவன் அவன் தலையை என்ன பண்ணிகிட்டு இருந்தது அது செய்துட்டு. ஞானிகளுக்கு லட்சணம்னு எதுவும் கிடையாது. நாம் நினைக்கிற மாதிரி அவனுடைய ஆச்சாரம், பேச்சுகள், மொழிகள் அதெல்லாம் ஒரு அடையாளமே கிடையாது. அவனுடைய மோட்சத்தை அவன் மட்டும்தான் அறிவான். எப்படி ஒருவனுக்கு பசி தீர்ந்தது அவனுக்கு தெரியுதோ, மற்றவங்களுக்கு தெரியாது. ஒருவேளை பாதியிலே நின்றுட்டாரோ போதும்ன்ட்டு வெக்கப்பட்டுட்டு அவங்க சொல்லுவாங்க, அவர் 2 மட்டும்தான் சாப்பிடுவாருங்க. அப்புறம் நம்மளாம் போன பிறகு இன்னொரு 8 விட்டு போட்டுக்குவார். இப்படியெல்லாம் நம்ம ஞானிகளுக்கு ஒரு கற்பிதத்தை கொடுத்து அவங்களாக சில பேரை உயர்த்தி பேசுகிறாங்க. ஞானிகள் அப்படின்னோடனே தனக்கு தெரிஞ்ச 4 பேர் தான் சொல்லுவாங்க, நீ ஞானி தான், தன்னை ஞானின்னு ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறான்? தன்னை அறிந்தவர்களாக நம்ம சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தயக்கம்? நான் பிரம்மங்கிறது வாய் கூசுற சொல்ல, நான் அழிவற்றவன், பூரணம், மன திருப்தி உடைஞ்சவன் சொல்கிறதுக்கு இதை விட உனக்கு நல்ல வாய்ப்பு என்ன இருக்குது? வாழ்நாள் முழுக்க பத்தாக்குறைன்னு சொல்லிட்டு இருந்த, வேண்டும்னு. இப்போ போதும்னு சொல்கிறதுக்கு உனக்கு என்ன வைக்கம்? போதும்னு சொல்லிட்டோம்னா அப்புறம் விட்டுடுவாங்களோ நம்மளை அப்படின்னு இன்னும் உங்ககிட்ட இருந்ததுன்னா தன்னறிவு வரல. எந்த மனசு போதும்னு சொல்லுதோ அது ஞானி, எந்த மனசு வேண்டும்னு சொல்லுதோ அது அஞ்ஞானி. ஒருவேளை ஞானி வேண்டும்னு கேட்டார்னா அது குறித்து அவர் அஞ்ஞானி கிடையாது, அவர் வேண்டுங்கிறது அலங்காரம். அப்படி புரிஞ்சு. சுவாமிஜி, உலக உயிர்கள் அனைத்தும் இறப்பிற்கு பயப்படுகின்றன, என்ன காரணம் என்று தயவு செய்து விளக்கமாக கூறவும். நாராயணசாமி, கரூர். நான் இறக்கவே மாட்டேங்கிறது தான் ஞானம். எல்லா உயிரினங்களுக்கும் இந்த ஞானம் இல்லை. நான் மரிப்பவன் அப்படின்னு தான் எல்லாமே நினைக்கிறாங்க. காரணம், அவங்க சரீரத்தை நானுன்னு நினைக்கிறாங்க. சரீரம் அழிஞ்சு தானே போகும். இல்லை, சரீரங்கள் அழிந்து போகுங்கிறது அவங்க வாழ்நாளில் எல்லா இடத்தையும் பார்க்குறாங்க. எறும்புகள்லாம் சாகுது, ஈசல் சாகுது. நேற்று வரைக்கும் நீந்திட்டு இருந்தது இன்றைக்கி குழம்புல இருக்குது. இதெல்லாம் பார்க்குறாங்க. நேற்று வரைக்கும் வெடிட்டு இருந்த நாய் இன்றைக்கி படுத்துடுச்சு, என்னவோ தெரில. பால் கொடுத்தேன், குடிக்கல, பூனை அப்படியே போயிடுச்சு. கண் முன்னாடியே மரணங்கள் நடக்கிறதெல்லாம் பார்க்கும்பொழுது சரீரம் மரணம் தானே. தன்னை சரீரம் நினச்சிக்கும் போது அவனுக்கு இந்த மரணத்துலேருந்து எப்படி அவனுக்கு தப்பிக்க முடியும்? கட்டாயம் இவனை சாக தான் போகிறான், ஏன்னா உடம்பு. ஆனால் இன்னொரு உடம்பு எடுப்பேன்னு அவனுக்கு தெரியல. மேலும் ஒருவேளை இன்னொரு உடம்பு இருக்குதுன்னு சொன்னால் கூட இந்த உடம்பு மேலே தான் அவனுக்கு பிரியம். ஏன்னா இந்த உடம்பு தான் சம்பாரித்து வச்சிருக்கு. இன்னொரு உடம்புல போயிட்டவொடனே அந்த சைன் நான் போட முடியாது. ஒருவேளை நானே ஒரு 200 கோடி ரூபாய்க்கு சொத்தை வாங்கிட்டு இறந்துட்டு அதே தெருவில் ஒரு குழந்தையாக பிறந்த ஒரு 15-20 வயசு ஆகிட்டு எந்த தாங்க அது பூர்வ ஜென்ம சொத்துன்னு கேட்டால் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டேன். அதனால் எல்லாருமே இந்த சரீரத்தை காப்பாற்ற பார்க்குறாங்க. எல்லா ஜீவர்களுக்குமே சொல்கிறோம். ஒரு கோழியை பார்த்து பிரச்சனையே இல்லை, நீ இப்போ பிரியாணியில் போனால் கூட இன்னொரு சரீரம், உன் உடம்பு தான் இங்கே பிரியாணி, நீ இன்னொரு கோழிக்குள்ளேயே, அந்த கூண்டுக்குள்ளேயே இன்னொரு கோழிக்குள்ளே போயிடுவேன்.
கவலைப்படாத, அங்கே ஒரு முட்டைங்க நிறைய இருக்குது, அதுவும் ஏதாவது ஒரு முட்டையில் நீ உள்ளே போயிடுவேன். நான் போக மாட்டேன், நீங்கள் பொய் சொல்கிறீங்க, யார் தெரிஞ்சது, அந்த முட்டையில் வேறு ஒருத்தன் இருக்கிறான், எனக்கு ஒன்றும் இடம் கிடையாது, எனக்கு இந்த உடம்பு வேணும்னு தான் எல்லாம் நினைக்கிறாங்க. அறியாமை தான். பகவான் தானே சொல்கிறார், நாம் இந்த ஜனாதிபா இவர்களோ நீயோ நானோ முன்பு இல்லாமல் இருந்ததில்லை, இனிமேலும் இல்லாமல் போவதும் இல்லை. எது குறித்து நீ யுத்தம் செய்யக்கூடாது, செய்து தான் ஆகணும். நீ சரீரத்தை கொல்வே என்றால் நீ கொல்ல வேண்டியதை தானாகவே அது அழியும். ஆத்மாவை கொல்வேன்னு நினச்சின்னா உன்ன மாதிரி மூடன் எவனுமே கிடையாது. ஆத்மா கொல்லுவதும் இல்லை, கொல்லப்படுவதும் இல்லை. நகந்தி நகந்தாரம் அப்படின்னு. அப்போ உடம்புக்கும் கவலைப்பட வேண்டாம், ஆத்மாவும் கவலைப்பட வேண்டாம். இப்போ நீ கடமையை செய். இந்த போர்க்களத்தில் கடமை தான் முக்கியம். அதனால் பகவத்கீதையை கூட மோட்சத்தை தள்ளி வச்சுட்டு கர்மயோகத்தை தான் முன்னாடி இருக்கிறார். இது வரைக்கும் மோட்சத்தை பற்றி சொன்னேன், இப்போ புத்தியோகங்கிறத பற்றி சொல்கிறேன். ஒரேடியாக நீ சன்னியாசியை ஓடிடாத, முதல்ல கடமையை செய்துட்டு அப்புறம் சன்னியாசியை போய்க்க. சன்னியாசங்கிறது கடமை செய்யாமல் தப்பிச்சு ஓடுறதில்ல, கடமை செய்கிறவன் தான் சன்னியாசி. அவன் பேர் தியாகின்னு பேர். கடமை செய்கிறவன் பேர் தியாகி, அவனும் சன்னியாசி தான். கடமை தவறிட்டு ஓடுறவன் தான் சன்னியாசி. அப்படி ஓடினவனுக்கு பழி பாவம் தான் வரும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கிறார். சன்னியாசங்கிறது ஞானத்துக்காக மட்டும்தான். ஞானத்தினால தான் சன்னியாசம் உண்டாகுது. சன்னியாசத்துக்கு அப்புறம் ஞானம் கிடையாது, ஞானத்தினால தான் சன்னியாசம் உண்டாகுது. ஞானமே இல்லாமல் சன்னியாசியாக வாழறவங்க அவங்க லைஃப் ஸ்டைல் சன்னியாசி, அவங்க சுலபமாக இருக்குது, அவ்வளவுதான். இப்போ சன்னியாசிக்கும் ஒரு மண்வெட்டி வேலையை செய்கிறவனுக்கு என்ன வித்தியாசம் இருக்குது? அவனும் கோவணம் கட்டிக்கிறான், இவனும் கோவணம் கட்டிக்கிறான். அவனை அன்றைக்கி கையை கழுவாமலே அப்படியே வாங்கி சாப்பிட்டு குடிச்சிட்டு அங்கே தொடச்சிட்டு அவன் போகிறான், அவனும் சன்னியாசி தான். அது ஒரு லைஃப் ஸ்டைல். அதனால் ஞானின்னு சொல்ல முடியுமா? சன்னியாசிகள்லாம் ஞானியாக இல்லை, ஆனால் ஞானிகளெல்லாம் சன்னியாசிகள். இதை தெரிஞ்சுக்கணும். எல்லா ஞானிகளுமே சன்னியாசி தான். நீங்களெல்லாம் சன்னியாசிகள் தான். எதை நீங்கள் விட்டீங்க? எதை விட்டீங்க? கர்த்திருத்துவ போக்திருத்துவம் விட்டீங்க. சொத்து சுகத்தெல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க, பென்ஷன்லாம் கரெக்டாக கணக்கு போட்டு வச்சுக்கோங்க. கர்த்திருத்துவ போக்திருத்துவம் மட்டும் விட்டுடுங்க. அந்த பென்ஷன் பணத்தை தியாகம் பண்ணுங்க, உறவுகளை தியாகம் பண்ணுங்க, பொருளாதாரத்தை தியாகம் பண்ணுங்க, புகழை தியாகம் பண்ணுங்க. ஆனந்தம் தான் உங்களுக்கு இருக்குது இல்லை, உங்களுக்கு விடுறதுக்கு என்ன கஷ்டம்? இது விட்டோம்னா ஆனந்தம் போயிடும்னா நீ பத்திரமா வச்சுக்கலாம். நீ தான் ஆனந்த ஸ்வரூபம்னு கண்டுபிடிச்சிக்க, உனக்கு விடுறதுக்கு என்ன கஷ்டம்? அப்போ இன்னும் அதில் பிடிச்சி வச்சதான் ஆனந்தம்னா நீ இன்னொன்று தன்னை ஆனந்தம்னு தெரிஞ்சிக்கலன்னு அர்த்தம். தன்னை ஆனந்தம்னு ஒருத்தன் தெரியும் போதே அவன் தியாகி ஆயிடுறான். இப்போ நம்ம ஒரேடியாக தியாகம் பண்ண முடியாவிட்டாலும் ஒவ்வொரு விஷயம் நம்ம தியாகம் பண்ண கற்றுக்கணும். படிப்படியாக தியாகம். இந்த தியாகத்தை முதல்ல நம்ம அந்த மனசுலேருந்து தியாகத்தை ஆரம்பிக்கணும். எப்படி தியாகத்தை ஆரம்பிக்கிறது? உங்களுடைய ஆனந்தம் அல்லது மன நிறைவு எப்பொழுது இருக்குதான்னு டெய்லி செக்கப் பண்ணுங்கள். காரை நீங்கள் பெட்ரோல் இருக்குதான்னு செக்கப் பண்ணுறீங்க, செல்ஃபோனில் பேட்டரி சார்ஜுக்கு தான் செக் பண்ணுறீங்கள, கண் முதல்ல அங்கே தானே போகுது. அப்போ தான் உங்களுக்கு வாழ்க்கையே ஓடுது. சார்ஜ் கம்மி ஆயிடுச்சுன்னா எங்கேயாவது சார்ஜ் போட்டணும். முதல்ல 60 கீழே வந்தாலே பயமாக இருக்குது, எங்கேயாவது டைம் இருந்தால் போட்டணும். அப்போ டெய்லி செக்கப் மாதிரி நீங்கள் டெய்லி எப்படி செல்ஃபோனில் பேட்டரி செக் பண்ணுறீங்களோ, மெசேஜை செக் பண்ணுறீங்களோ, நீங்கள் உங்களை செக் பண்ணுங்கள். நான் நிறைவு என்ற நிலையிலிருந்து நழுவுனேன்னா, நான் மன நிறைவுடையவன் போதும் என்ற நிலையில் இருக்கிறேனா, இல்லை வேண்டுங்கிற குறை என்கிட்ட இருக்கா அப்படின்னு சோதனை பண்ணுங்க. போதுங்கிற மனசு கோபப்படாது, போதுங்கிற மனசு பயப்படாது, போதுங்கிற மனசு
பொறாமைப்படாது. போதுங்கிற மனசு அன்பை தவிர வேறு எதுவும் காட்டாது. இந்த பற்றாக்குறை மனசு, வேண்டுங்கிற மனசு தான் இது வேண்டான்னு சிலதை சொல்லும், வேண்டும்னு ஒன்று சொல்லும். வேண்டாதவர்கள் வந்தால் பிடிக்காது, வேண்டியவங்க வந்தால் கொஞ்சம் கொலாவுவாங்க. வேண்டிய பொருள் கொடுத்தா அவங்க மரியாதை கொடுப்பாங்க, வேண்டாத பொருள் கொடுத்தா துவேஷம் பண்ணுவாங்க. விரும்பிய பேச்சு பேசினா நெருங்குவாங்க, விரும்ப தகாத பேசினா வெறுப்பாங்க. இப்படிப்பட்டது இந்த வேண்டுங்கிற மனசு, அரைக்குறை மனசு. நம்முடைய உணர்வில் எப்பெல்லாம் இந்த போதுங்கிற உணர்வு எப்படி இருக்கும், அறிவில் போதும்னு உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா உணர்வு எப்படி இருக்கும்? ஒரு பூர்ணம் இருக்கும் இல்லை, அதில் ஏதாவது ஒரு சின்ன ஒரு நழுவல் இருக்குதா, ஸ்லிப், கையில் எடுக்கிறோம் ஸ்லிப் ஆகிடுச்சு, அந்த மாதிரி நம்ம சட்டுன்னு ஒரு கோபமாக ஒன்று பேசிடலாம், சட்டுன்னு பயந்துடலாம், இது ஆகிடுமா அது ஆகிடுமோன்னு. திடீர்னு ஒருத்தர் மேலே பொறாமை வந்துடலாம், சில இடத்துல நமக்கு அவமானம்னு நம்ம நினச்சிடலாம். என்ன இப்படி பேசிட்டாங்களே, நம்ம எப்படிப்பட்ட ஞானத்தில் இருக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் அப்படி வந்ததுன்னா உடனடியாக செக்கப், பேட்ரி செக்கப் மாதிரி, போதும் அப்படின்னு நமக்கு செக்கப் பண்ணிகிட்டே இருக்கணும். காலையில் எழுந்த உடனே போதுமா, வேண்டுங்கிறதே இருக்கக்கூடாது, எல்லா கடமையும் நம்ம செய்யணும். இந்த உணர்வு நழுவல் தான் முக்கியம். நான் பிரம்மம் நான் பிரம்மம்னு ஞாபகப்படுத்திக்கூடாது. இது எப்படி இருக்குதுன்னா, நான் ஆம்பளை தெரியாமல் போய் நான் பொம்பளையாக நான் பேசிடக்கூடாது அப்படின்னு யாருமே ஜபம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி பெண்களும் நான் பெண்ணுன்னு ஜபம் பண்ணுறதில்ல. அதே மாதிரி நாம் பிரம்மம்னு யாரும் ஜபம் பண்ண வேண்டியதில்லை. எப்போ பெண்ணாக இருந்துக்கிட்டு ஆண் மாதிரி நடந்துக்கணுமோ அப்போ தான் நம்ம இப்படி நடந்துருக்கக்கூடாது. எப்படி ஆணாக இருந்துட்டு பெண் மாதிரி உணர்வு காட்டிட்டானோ அப்போ அவன் ஐயோ நம்ம இப்படி நம்ம பெண் மாதிரி செய்திருக்கூடாதே அப்படின்னு அவன் நினைக்கிறான். அந்த மாதிரி பிரம்மமாக இருக்கும் பொழுது இந்த ஜீவனாக கர்த்தா போக்தாவாக நம்ம நழுவிட்டோமா அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கிட்டே இருக்கோம். எதுக்கு செக் பண்ணுறோம்னா, நாம் நல்லா இருக்கிறோம்னு கண்டுபிடிக்கிறது தான். அப்பா இன்றைக்கி ஈவினிங் வரைக்கும் செக் பண்ணதில் ஒரு முறை கூட நான் நழுவலை. ஞானம் ஸ்திரமாக இருக்குது. இந்த மனப்பழக்கம் நிதித்தியாசனெலாம் கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுச்சு. நிதித்தியாசனுங்கிறது இது தாங்க, தன்னையே நாம் சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கிறோம். நைட்டு தூங்கும்போது இன்றைக்கி எத்தனை முறை நம்ம நழுவுன்னு தெரிஞ்சுதா, கவுண்ட் பண்ண முடிஞ்சால் தெரிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அப்போ நழுவலேருந்து மறுபடியும் நம்ம ஸ்திரத்துக்கு எப்போ வந்தோம், ஸ்வஸ்தம் எப்படி ஆகணும். இப்போ ஸ்வஸ்தங்கிறது தான் ஆத்மன சந்துஷ்ட, தனக்குள்ளே தன் நிறைவை ஒருவன் உணர்ந்து கொண்டே இருப்பது. நான் நிறைவுன்னு தானே உணரணும். அப்போ அந்த உணர்வு உங்களுக்கு மறத்து போயிடும். அது எப்போ இருக்குது தெரியும்னா, யாரோ கிள்ளும்போது தான் தெரியும். அப்போ தான் தெரியும் நம்ம நிறைவுங்கிறத மறந்து போயிட்டோம், நம்ம நிறைவு தான் இந்த சமயம் பார்த்து. அதனால் நமக்கு இந்த மன நிறைவுக்கு சோதனை வருகின்ற இடத்துல தான் நம்ம உண்மையான நிறைவில் இருக்கிறோமாங்கிறது கண்டுபிடிக்க முடியும். சோதனைகள் இல்லாமல் ஒரு தனிமையிலையோ பத்திரமாக இருக்கும் பொழுது மன நிறைவு இருக்கிற மாதிரி தான் நமக்கு தோணும். இன்றைக்கி கூட நம்ம நண்பர் வந்தார், எனக்கு ஒரு மன நிறைவில் இருக்கிறேன், பரபரப்பாக வாழ்ந்த போயிட்டு இப்போ நான் அமைதியில் இருக்கிறதுனால ஒரு போர்டம் மாதிரியே தெரியுது, ஒரு அல்லது போர்டமா ஒரு சலிப்பா அப்படின்னு. இல்லை, மனசு தன் பரபரப்பை இழந்த பிறகு மறுபடியும் பரபரப்புக்கு ஏதாவது ஒன்று சீண்டி பார்க்கும். அதுதான் இப்போ அதுக்கும் உங்களுக்கு ஓய்வு வந்துடுச்சுனால ஒரு போர்டமாக ஃபீல் பண்ணுறீங்க. இது போர்டம் இல்லைங்க, இது தன்னிலையில் இருக்கின்ற ஒரு ஆனந்தம் தான். அப்போ அவனுக்கு தூங்கும் பொழுதும் நனவாகவே இருக்கும், நனவுலையும் தூக்கமாகவே இருக்கும். படுத்துடலான்னு தோணும், இருந்தாலும் வேலை செய்துக்கிட்டே இருப்பாங்க. சரி அப்படியே கொஞ்ச நேரம் படுப்பாங்க, படுத்துட்டாக்க தூங்க மாட்டாங்க, முழிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ முழிக்கும்போது தூக்கமும் தூங்கும்போது முழிப்பும் இப்படி இருக்கும். உலகமெல்லாம் முழிச்சிட்டு இருக்கும்போது இவன் தூங்குறான், இவன் முழிச்சிட்டு இருக்கும்போது உலகம் தூங்குது. யா நிஷா அப்படின்னு சொல்கிற, யாருக்கெல்லாம் நிஷாவோ தத்து ஜாக்கிரதை முனேகே அப்படின்றார் இந்த முனிவன். இந்த நிலை வரும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆழ்ந்த உறக்கம்
நிம்மதியான உறக்கம் வரும். கொஞ்சம் நாள் ஆக ஆக இந்த தூக்கம் கெட்டதுங்கிறதெல்லாம் பேச்சே இருக்காது. தூக்கம் கெட்டுடுச்சுன்னா அப்படி இருப்பாங்க, ஷாடியாக இருப்பாங்க, ஷாகியாக இருப்பாங்க. அப்புறம் அது ஒரு டார்பிட் கண்டிஷன்பாங்க. இந்த டார்பிட் கண்டிஷன் எப்படி இருக்குன்னா, எதுலேயுமே கவனம் செலுத்த முடியாது, அப்படியே ஒரு தூக்கமாக இருக்கும், ஃபோக்கஸாக பாயிண்ட்டே இருக்காது. ஆனால் விதியேன்னு அப்படியே செய்துட்டு இருக்கணும். அந்த மாதிரி இருக்கும் இந்த டார்பிட் கண்டிஷன். அது இருக்காது. ஓய்வில் இருக்கிற மாதிரியே இருக்கும். ஆனால் உடம்பு தன் வேலையெல்லாம் செய்துட்ருக்கும். படுத்தோம்னா ஓய்வில் படுத்தா மாதிரி இருக்கும். ஆனால் மனசு அமைதியாக போயிட்டுருக்கும், நீரோடை மாதிரி. அதான் அந்த நிர்வாண உபநிஷத்தில் பார்த்தோமே, எப்படி நதியில் இந்த கப்பல் போராட்டம் இல்லாமல் அப்படியே வழுக்கிக்கிட்டு போகுது. துடுப்பு கூட வேண்டியதில்லை. துடுப்பு இல்லாத படகு தண்ணீரில் அது எந்த விதமான எத்தனமும் இல்லாமல், பிரயாசம் இல்லாமல் இயல்பாக செல்வது போல அவன் போவான். எங்கேயாவது அந்த போட் அப்படி இடிச்சுதுன்னா தான் நமக்கு உணர்வு பாதிப்பு வந்திருக்குதுன்னு. அப்புறம் உடனடியாக அது விலகி அப்படியே போயிடும், அங்கேயே நிற்காது. இந்த உண்மை அவங்களுக்கு தான் தெரியும். ஆனால் இப்படி இருலையே எனக்கு நல்லா தூக்கம் வருதுன்னா அப்படியெல்லாம் நினச்சிடாதீங்க. அதுவும் ஒரு கண்டிஷன் கிடையாது. இது ஒரு சில நிலை. தூக்கம் வராமலும் போகாது, கொரட்டை விட்டும் தூங்குவோம், தூங்காமலும் இருப்போம். ஆனால் அது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் இல்லை, அது ஒரு சம்சாரம் இல்லை, மாத்திரை போட்டுக்கணும் அப்படின்ற நிலையெல்லாம் கிடையாது. இதுதான் தன்னை உணர்ந்தவன் அன்றாடம் நிதித்தியாசனத்தில் நாம் உணர்வில் நழுவனமா, அதுதான் அறிவில் நழுவுறது நமக்கு வராது. அந்த ஞானம் அபாதிதம் சொல்லிட்டோமே, நம்ம இனிமேல் திரும்ப மறுபடியும் நம்ம ஜீவனை சொல்லவா போகிறோம், அது வராது. அறிவில் நழுவ மாட்டோம். ஆனால் உணர்வில் நழுவது தான் நமக்கு மோட்சத்துலேருந்து நீங்கிய நிலையை காட்டுது, சம்சார நிலையை. அப்போது உணர்வை தான் நம்ம கவனிக்கணும். உணர்வில் எந்த உணர்வு நம்ம வச்சுக்கலாம், எந்த உணர்வு நம்ம விட்டுடணும் அப்படின்னா, இந்த அன்பு, கருணை, தயை, தியாகம், விட்டு கொடுத்தல், இன்சொல் இதெல்லாம் இருக்கலாம். ஆனால் கடுஞ்சொல், எரிச்சல், சந்தேகம், முணுமுணுப்பு, குற்றம் காட்டுதல், மற்றவங்களை இளக்காரமாக பேசுறது, மதிப்பை நிறைய எதிர்பார்த்தல், தனக்கு மரியாதை இருக்கிற இடத்துக்கு மட்டும் போதல், இதெல்லாம் நம்மக்கிட்ட விட வேண்டியது. இந்த உணர்வு நமக்கு வரக்கூடாது. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உணவு வீட்டில் போங்க, பயங்கர சண்டை பண்ணுறவங்க தான் அவங்க வீட்டுக்கு நீங்கள் போங்க, அவங்க தான் தர்ம சங்கடப்படுவாங்க. ஏன்னா இந்த ஆள் இப்படி வந்திருக்கிறாரே, சண்டைலாம் போடுவாங்க. இன்றைக்கி பார்த்தா முகத்தை பார்த்து சண்டை கலையே தெரியலையே, ஒரு மாதிரி இருக்குது எனக்கு, அவனே திடுக்கிடுவான். அப்படி நீங்கள் உணரணும், நான் எப்படி மாறிட்டேன் பார்த்தியா, இந்த வீட்டு வாசலில் நான் மிதிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், உன் கையால் ஒரு தண்ணி குடிக்க மாட்டேன்னு சொல்லியிருந்தேன், என் முகத்திலேயே முழிக்காதேன்னு சொல்லியிருந்தேன், ஆனால் அவன் வீட்டுக்கே போகிறேன், அவன் கையால் சாப்பிட்றேன். அந்த நிலை தான் உண்மையான பிரம்ம நிலை. கல்யாண வீடுகளிலோ, கோயில்களிலோ, பொது இடங்களிலோ, சபைகளிலோ, பண்டிதர்கள் முன்னாடியோ, பாமரர்கள் முன்னாடியோ, ஏழைகள் முன்னாடியோ, உயர்வோ தாழ்வோ உணராத ஒரு சமபுத்தி நம்மக்கிட்ட இருக்கும். அதை நம்ம உள்ளுக்குள்ளே வரும்போது ஒரு ஆனந்தம் பிறக்கும். ஒரு பகைவன் வீட்டுக்குள்ளே நட்போடு உள்ளே போகும்போது ஒரு ஆனந்தம் கிடைக்கும். சம்சாரிக்கு பகைவன் வீட்டுக்குள்ளே போகும்போது நடுக்கம் இருக்கும், ஜில்லுன்னு இருக்கும், வியர்த்து கொட்டும், கையெல்லாம் நடுங்கும், நாக்கு தடுமாறும் பேசுறது. இப்போ பார்த்தோம்னா ஒரு ஆனந்தம் இருக்குது. வழக்கமாக தெருவில் போகிறத விட ஒரு விரோதி வீட்டுக்குள்ளே போகும்போது ஆனந்தத்தோடு போவோம். அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் நீங்கள் பாருங்கள். முன்ன கோயிலில் போயிட்டு சாமி கும்பிட்றது முண்டி அடிச்சுக்கிட்டு க்யூவில் நிற்கிறது முணுமுணுத்துட்டு 100 ரூபாய் 200 ரூபாய் கொடுத்து முன்னாடி போய் சிபாரிசு பிடிச்சி நெண்டி அடித்து சாமி கும்பிட்றதெல்லாம் போயிட்டு, அதே கோயிலில் ஒரே தூண் கீழே அமைதியாக கை கட்டி உட்காந்துட்டு பகவானோட பேசிகிட்டு இருக்கலாம். சேவாதிகளெல்லாம் போய் சாமி கும்பிடுங்க அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்புறது. அப்படின்ற ஒரு திருப்தி உங்ககிட்ட இருக்கும்.
முன்னெல்லாம் இவ்வளோ செலவு பண்ணி விரதம் பண்ணி மலை ஏறி இங்கெல்லாம் வந்து நின்று உட்காந்துருக்குறோம், கடைசியில் தரிசனம் இல்லாமல் போயிடுச்சே, அரை செகண்டோட இந்த இடத்துலையே. இப்படியெல்லாம் நம்ம சம்சாரத்தில் இருந்தோம். அதை பெருமை வேறு பேசிட்டோம் சாமியை பார்த்துட்டு. இப்போ எங்கே கொண்டு போய் கைலாயத்திலே கொண்டு போய் சிவபெருமானுடைய பூதகணங்களோட அங்கே நந்தி தேவர் இருக்கிறாரு, அங்கெல்லாம் கொண்டு போய் விட்டால் கூட நீங்கள் பாட்டுனவங்க வந்து ஏதாவது உங்கள் மனசுக்குள்ளே பாட்டு பாடிக்கிட்டு சிவன் வருவார் போவார், பார்த்து போங்க, கல் மண்ணெல்லாம் இருக்குது. எப்போ அந்த மாதிரி ஒரு தியாக மனசு வந்துடுச்சோ அதிசயங்களே இருக்காது இந்த உலகத்தில். மனசுக்கு எந்த பொருளை பார்த்தாலும் ஒரு அதிசயமே தெரியாது, தப்பு செய்ததெல்லாம் தப்பாகவும் தெரியாது, புகழ்ந்து புகழ்ந்து சொல்லக்கூடிய நன்மையெல்லாம் கூட அதுவும் வந்து சாமானியமாக தான் தெரியும். இதெல்லாம் இயல்பு தானே, எல்லாம் அவருடைய விபூதி. பகவான் தான் இப்படி பாடுறாரு, பகவான் தான் இப்படி செய்கிறாரு அப்படின்னு நம்ம ஒரு திருப்தி நிலை இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம கொண்டு வரணும். இந்த நிலையிலேருந்து நம்ம நழுவக்கூடாது. அதை நழுவும்போது உங்களுக்கு தெரியும். அதுக்கு தான் இத்தனை உதாரணங்களை நான் சொல்கிறேன். கோயிலில் போகிறது, மால் போன்ற இடத்துல, பகைவன் வீட்டில், முன்பின் தெரியாதவங்க வீட்டில், வேற்று மாநிலத்தில், அல்லது நம்முடைய நண்பர்கள்கிட்ட, உறவினர்கிட்ட, எங்கு போனாலும் இந்த சமபாவனை. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांति। हरि ओम श्री गुरुभ्यो नमः। हरि ओम।